பாதுகாத்து வருகிறோம். ஆமா எஜமா. மகனுக்கு திருமணம் நடக்குமா? நடங்க. யாராவது திருமணத்துக்கு வருவாங்க. பாதி ராஜ்யம் 10 லட்சம் பொண்ணு சும்மாட்டானா? இதுவரை யாருமே வரவில்லை. வருவாங்க. அண்ணா யாராவது ஒரு வாட்டி எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆமா யாரும் வரவில்லை. இனிமேல் வருவார்களோ வரமாட்டாரோ தெரியவில்லை. எதிர்பார்த்து காத்து கொண்டு கண்ணாடி போட்டு விட்டுவாங்க. ஆமா ஆதி நோரம் அது மேல ஆமா பேக் வியாபாரம் பண்றியா? என்னங்க பேக் வியாபாரம் பண்றியா? இல்ல இல்ல பேக் எவ்வளவு? இதெல்லாம் விற்பனை இல்ல. ஏமா 2 கீத கூடமா ஒண்ணு ஏன் இல்ல வாடகை விடு. சரி விடு வேணா நான் விடு. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இல்ல பனியில நஞ்சு போய்க்கிறாங்க. என் பொண்ணு கல்யாணம் எல்லாரும் வந்துருங்க. வரப்போ சும்மா கம்மா வர போறீங்க. ஒரு 1/4 சவரம் ஒரு 1/2 சவரம். ஆமா 1.5 ரூபாய் ஒரு சவரம் நைட் இறங்கிச்சு மொத்தம். அண்ணா அம்பி யாரும் தெரியல நம்ம யாரும் கேட்டோம். வெட்டி நடி போட்டு வேற நடி போட்டு செத்துமா. வணக்கம் வணக்கம். ரொம்ப நாள் ஆளே காணோம். நான் நல்லா இருக்கேன். யாரு நீ தெரியல. யாரு நீ யார் பாக்குறீங்க? இது மன்னர். ஆமா ஆமா மன்னர் நீங்களா? இல்ல இல்ல மன்னர் அதுக்குறாரு. நான் இருக்கேன். அங்க வைக்கிறாரு. பின்னாடியே வா காட்றேன். தகராறு யூசா மன்னர். வணக்கம் மன்னர். வாங்க. யார் நீங்க? நான் மங்களபுரி நாடு. இங்க எதற்காக வந்திருக்கீங்க? உன் மகனை மணப்பதற்காக வந்திருக்கேன். செல்ல பாரு கேளு. இப்ப எல்லாம் தெரிஞ்சா வந்திருக்கீங்களா? என்ன ஐயா? உடைய மகன் ஏற்கனவே இறந்திருக்கிறார். நம்ம தெரிந்துதான் பெண் கொடுக்கணும். ஆமா ஆமா. அவன் பாருங்க பெண் உடல ஒண்ணு இதெல்லாம் தாய் வந்தது போட மாட்டான். ஏற்கனவே திருமணமானவர் கொடுக்க கூடாது. ஏமா என்னமா ஆச்சு? தாய் வந்தது நீ வந்து சொல்லிங்கற. ஆமா கழுத்துல திருமாங்கல்யம் இருக்குது. நீ எப்படி மணந்து கொள்வாய்? உன் மகனை மணப்பதற்கு தாலி தடையா இருக்கு. அந்த தாலி யார்? ஐயோ நான் இதுவரையும் பார்த்ததே இல்லைங்க. யாருமே கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா ஆமா 2025 நியூ மாடலே இதுதான். இனிமே தாலி கிடையாது. கை எடுத்து கொடுவேன்டா. அப்புறம் சார் வேலை குறையும். அல்ல சரி நீ மகளே அது வந்து போச்சாரா? வந்து போச்சாரா? இது ரவுடி பொம்பளை பழகுது. எட்டாட்டி வாதிக்குதுப்பா. நீ யாரோ என்பது எனக்கு தெரியாது. இறந்து கிடப்பதனுடைய மகன். இவனை மணந்து கொள்ள உனக்கு சம்மதமா? மனப்பூர்வ சம்மதமா? சொல்லிட்டாங்க பாதி ராஜ்யம் 10 லட்சம் மூலம் கொடுத்துலாமா? ஆமா கொடுத்தாரு. அப்படியா சரி உள்ளவாமா அவுத்து வைக்கிறேன். பணம் போட்டு சொன்னமா போட்டு நீ அந்த பக்கம் நான் பாருங்க இந்த பக்கம் நான் பாருங்க. பாதி ராஜ்யம் என்னுடைய உண்ட ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. என்ன சொல்லு சரி. என்ன அப்படி சுத்தி கிடக்குது? என்னடா மூக்க தூக்குறேன் பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா ஆமா ஐயா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? நம்ம உனக்கு இல்ல தெரியுமோ? இல்ல பணம் கொடுக்குறீங்கல்ல? ஆமா ஆமா அதெல்லாம் கொஞ்சம் பேக்ல வச்சிருக்கேன். பேக் இல்லையா? ஆமா திரும்ப பத்தாது. அது பணம் நிறைய சின்னதா பேக். என்ன பேக்குடா? பேக் அதான் பேக். அது முன்னா என்ன தெரியாதா? எது பேக்? இது பேக். இது முன்னா இது பேக். ஆமா அதான் பேக். என்னப்பா அதான் பேக். பேக்னா அது இது அதுல வச்சிருப்பேன் நானு. அப்ப நான் இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். அப்ப பேக் வியாபாரம் பண்ணேன் கிடையாது. பேக் வாடகை கொடுத்தாங்கன்னு சொல்லி உடம்ப கட்ட மூணு ஐயா பணத்தை எல்லாம் பேக்ல வச்சிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் பத்திரம் எழுதுவீங்களா? ஆமா ஆமா என் பேர் போடுவீங்களா? இல்ல இல்ல போட்டா ஒன்றும் எழுதுவோம் பேரு. சரி போடாதீங்க. எழுதுவீங்கல்ல அப்ப இனிஷியல் போடுங்க. அதுவும் போட்டா ஒன்றும் அதுவும் எழுதுவோம். எழுதுவல்ல? ஆமா அப்போ இனிஷியல் என்ன போட்டா சரியா? அந்த சாமேசுகாரி எங்க ஜிம் பாடி நாளைக்கு தான் போறாரு.
அப்போ எஸ் போட்டுக்கோங்க. எஸ்ஸா அது கூட போட மாட்டோம், போட்டா வந்துடும், எழுதுவோம் எஸ். அச்சா அண்ணா எல்லாருக்கும் வரப்பா. அம்மா போறத போறீங்க, என்ன வாழ்த்துட்டு போங்க தாயே. போகும்போதே அனாத உன்னை நான் இங்க வாழ்த்து வந்தேன். உன்னை இங்க வாழ்த்து வரடி அனாத பொண்ணு. உன்னை அடிச்சா கேட்கறதுக்கு ஊர்ல ஆள் கிடையாது. இருக்கிறாங்க. யார் அது? பாண்டியன், அலெக்ஸ் பாண்டியன். பாண்டிய நீ வருவியாடா? அலெக்ஸ் பாண்டியன். அலெக்ஸ் பாண்டியா வருவியா? பிணத்தோட பிணமா இருந்து சாவடி அனாத நாயே நாயே நாயே. பாய் அலெக்ஸ், பாய்டா. திருமணமாகாமல் எந்த ஒரு ஆடவனும் அவனை எரிக்கவோ புதைக்கவோ செய்தால் அவன் ஆவியானது சொர்க்கம் போய் சேராது. ஆகவே நல்ல ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தோம். இறந்து போன பெண்ணை திருமணம் செய்ய யாரும் வருவார்கள். ஆகவே நாட்டில் பேர்பால் ராஜ்யம் 10 லட்சம் பொன்னியை பரிசாக கொடுப்பதாக அறிவித்தோம். அதன்படி புண்ணியவதியாகி நீயே வந்து என் மகனை திருமணம் செய்து கொண்டார். இறந்து இழப்பது என்னுடைய மகன். என்னுடைய மகனாக இதுவரை இருந்தார். ஆனால் இதற்கு மேல் இவன் உனக்கு கணவன். இவனை உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு போகிறேன். இவனை எரிப்பாயும் இல்லை புதைப்பாயோ இல்லை சத்தியவான் சாவித்திரி போல் அந்த எமனிடமே வாதாடி இறந்த உயிரை பின்பற்றி கொண்டு வருவாயோ அது உன்னை சேர்ந்தது. பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த அம்மா பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குது. செத்துப்பான பிடத்துக்காக தாலி கட்டியிருக்காங்க. நீங்க எல்லோரும் எழுந்து வந்து இந்த பூவை எடுத்து இந்த அம்மா மேல போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு உங்களால முடிஞ்சது ஒரு 5-10 போட்டு ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா உங்க குழந்தைங்களோ தர்மம். அம்மா வாங்க, ஐயா வாங்க, யாரும் கூச்சப்படாதீங்க. நீங்க வந்து மனமாற வாழ்த்தீங்கன்னா செத்து போன சிவமணி உயிர் உங்களால மீண்டு வந்து வரலாம். எல்லோரும் வாங்க, வாழ்த்துங்க, வாங்க, கூச்சப்படாதீங்க. எல்லோரும் எழுந்து வந்து வாழ்த்துங்க.